Introduced into a process at a cost of rupees 30,000. Cost of labor and overheads amounted to rupees 26,000 and 16,000 respectively. The normal loss in the process is 10% of the input which has no recovery value. Show the process account. Okay. So first question 800 units were introduced into a process at a cost of 30,000. ஸோ நம்ம வந்துட்டு 800 யூனிட்ஸ் வந்து இன்புட்டாக இந்த ப்ராசஸில் நம்ம போடுறோம் கரெக்டாக. ஸோ நம்ம இன்புட்டாக போடும்போது நமக்கு டெபிட் சைட், இன்புட் எல்லாமே டெபிட் சைட், அவுட்புட் எல்லாமே கிரெடிட் சைட் கரெக்டாக. ஸோ 800 யூனிட்ஸ் அட் 30,000 அது வந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். இல்லை நீங்கள் டூ இன்புட்னு கூட போடலாம் ஓகேவா. அடுத்தது காஸ்ட் ஆஃப் லேபர். காஸ்ட் ஆஃப் லேபரும் நமக்கு இதில் இன்புட் தான் கரெக்டாக. ஸோ லேபர் எவ்வளோ 26,000. ஸோ ருபீஸ் காலமில் நம்ம 26,000 வந்து லேபர் போட்டாச்சு. அடுத்தது ஓவர் ஹெட்ஸ் வந்து 16,000. இது எல்லாமே இன்புட் நமக்கு இந்த ப்ராசஸில் நம்ம போட்டிருக்க இன்புட். ஸோ காஸ்ட் ஆஃப் லேபர் போட்டாச்சு, 2 ஓவர் ஹெட்ஸும் போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, the normal loss in the process is 10% of the input which has no recovery value. ஸோ நார்மல் லாஸ் வந்து நடந்திருக்கு ஓகேவா. நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் லாஸ். அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க நார்மல் லாஸ். 10% ஆஃப் தி இன்புட்னு சொல்றாங்க. அதாவது இந்த நார்மல் லாஸ் வந்து இன்புட், நம்ம இன்புட் எவ்வளவு கொடுத்துருக்கோம், 800 யூனிட்ஸ் இன்புட் கொடுத்துருக்கோம்ல, அதுல 10% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 800 into 10%, 80 ஓகேவா. ஸோ 80 தான் நமக்கு வந்து நார்மல் லாஸ், 80 யூனிட்ஸ். இப்போ நம்ம டோட்டல் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். எல்லா இன்ஃபர்மேஷனுமே போட்டாச்சு. ஸோ டோட்டல் பண்ண வேண்டியதான். ஸோ யூனிட்ஸ் காலமில் நமக்கு 80 வந்துடும். த சேம் டைம் நமக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 72,000. இதை டோட்டல் பண்ணோன்னா நமக்கு அமௌண்ட் 72,000 ஓகேவா. இப்போ நம்ம அதை வந்துட்டு ரெண்டு பக்கமும் டேலி பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் டேலி பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் காலம் பாருங்க, நமக்கு 80 வந்து நார்மல் லாஸ் ஆயிடுச்சு. அப்போ அவுட்புட் எவ்வளோ இருக்கும், 800ல் 80 வந்து போயிடுச்சு கரெக்டா. அப்போ அவுட்புட் வந்து 720 தான். ஸோ 720 தான் நமக்கு ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட்ல நம்ம காமிப்போம். அதுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு பாருங்க, 72,000 ஓகேவா. ஸோ எப்பயுமே வந்துட்டு லாஸுக்கு வந்து நம்ம அமௌண்ட் போட மாட்டோம் ஓகேவா. அதாவது காஸ்ட் வந்து லாஸ்க்கு அலோகேட் பண்ண மாட்டோம். எப்பயுமே ஃபினிஷ்டு குட்ஸ்ல இருந்து தான் காஸ்ட் வந்து காஸ்ட் பெர் யூனிட்லாம் அலோகேட் பண்ணுவோம், லாஸுக்கு அலோகேட் பண்ண மாட்டோம். இங்கே ரெக்கவரி வேல்யூ இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம இங்கே ரெக்கவரி வேல்யூ மட்டும் போடுவோம் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ 72,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் எவ்வளோ 720. ஸோ 72,000 டிவைடட் பை 720 பண்ண எவ்வளோ வரும், 100 rupees வரும் ஓகேவா. ஸோ 100 rupees per யூனிட் தான் நமக்கு காஸ்ட். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் ஓகேவா. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.